Om Sai Ram, Vanakkam, welcome to Grandma's class. In this video, we are going to see the Unit 1, Prose 1, Earth, the Desoluted Home, Part 2, Term 1 English, Standard 5, Samachir Kalvi. Since the lesson Earth, the Desoluted Home is longer one, we have split it into two. Already we have done Part 1. Now we are going to do the second part in this video. Links for part 1 and exercise videos are given in the description box. In the part 1, we saw the setting of the story takes place in Mars. A grandfather visits his granddaughter for her birthday, and he explains how he spent his childhood in Earth and how he misses the Earth. Now we will go into the second part of the lesson. Let us see the glossary first. Fuels, an energy source for engines, power plants or reactors. Fuels உங்களுக்கு தெரியும், பெட்ரோல் டீசல் மாதிரியான விஷயம், மெஷினரியை நடத்துறதுக்கான ஒரு விஷயம். Adapting, modify, readjust. So adapting means to adjust ourselves. Survival, to remain alive. Survival, வாழ்றதுக்கு ஏற்ற விதமாக இருக்கிறது. Terraforming of Mars, a hypothetical process of planetary engineering by which the surface and climate of Mars would be deliberately changed to make large areas of the environment hospitable to humans, thus making the colonization of Mars safer and sustainable. So terraforming அப்படின்றதுனா ஒரு கற்பனையாக இருக்கிற ஒரு விஷயம், எப்படி மாஸை வந்து ஹியூமன் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றுறது. ஸோ நமக்கு வந்து ஆக்சிஜன் தேவை, தண்ணி தேவை. ஸோ நம்மளுடைய கிளைமேட் வந்து வித்தியாசம். அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டிக்கல் கண்டிஷனை கொண்டு வர்றது, ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வர்ற ஒரு விஷயம். அந்த என்விரான்மெண்ட்டை மாற்றுறது மூலம் ஹியூமன்ஸுக்கு அது ஒத்துக்கொள்கிற மாதிரி இருக்கணும். தட் இஸ் கால்ட் டெராஃபார்மிங். ஸோ அதனால் காலனைசேஷனை வந்து மாஸில் செய்ய முடியும், தொடர்ந்து நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செய்கிறதுக்கு பேர் தான் டெராஃபார்மிங். நெக்ஸ்ட் ஒன், சயின்டிஸ்ட். யூ நோ த மீனிங் ஆஃப் சயின்டிஸ்ட். இட்ஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் சயின்ஸ், விஞ்ஞானிகள். Now let us see the second part of the lesson. Grandfather laughed. I already told you, these fruits, vegetables and water, they are not the same as in earth. ஸோ ப்ரீவியஸ் பார்ட்டில் பார்த்தோம். ஸோ அந்த கேர்ள் கேட்குறா, நீங்கள் வந்து ரொம்ப கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்களே ஏர்த்தில், அந்த மாதிரி இங்கே இல்லைன்னு சொல்லியிருக்கா. ஸோ இப்போ தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த பழங்கள் காய்கறிகள்லாம் பூமியில் இருக்கிற மாதிரியான ஒன்று கிடையாது. தே ஆர் நாட் ரியல். அது வந்து உண்மையானதும் கிடையாது. அதாவது நிலத்தில் விளைஞ்சு எடுக்கிற ஒரு பொருள் கிடையாது. அறிவு எக்ஸ்க்ளைம்டு, ஈவன் த வாட்டர். So she is asking, what about the water? He said, of course, in Mars, we get water from burning fuels. On Earth, we used to get water from rain. It was natural and it was free. So now the grandfather explains how the water is gained in Mars on the contrary to Earth. So Marsல வந்து ஃபியூவல்ஸை எரிக்கிறது மூலமாக தண்ணி எடுக்கிறாங்க. ஆனால் ஏர்த்தில் அப்படி கிடையாது. அவங்க வந்து தண்ணி நமக்கு எப்படி கிடைக்குது? த்ரூ த ரெயின். நேச்சுரலாகவே நமக்கு மழை மூலமாக தண்ணி கிடைக்குது. ப்ளஸ் இட் வாஸ் ஃப்ரீ. நமக்கு ஃப்ரீயாகவும் கிடைக்குது, நம்ம ஒன்றும் அதுக்கு காசு கொடுக்கறது இல்லை. ஷி செட், கிராண்ட்பா, இனஃப் ஆஃப் யுவர் ஸ்டோரிஸ் அபவுட் தி எர்த். ஐ நோ தட் லைஃப் தேர் வாஸ் ஈஸி, பட் ஹியர் சர்வைவல் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ நவ் த கிராண்ட் டாட்டர், maybe she is a bit fed up and she says, okay, enough your story. நீங்கள் அப்படியே பூமியை பற்றி சொன்ன கதை போதும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் த லைஃப் வாஸ் வெரி ஈஸி. அங்கே வந்து வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆனால் இங்கே சர்வைவல், வாழ்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். He replied, yes my dear, adapting to Mars is difficult. So grandfather says, yes, it is very difficult to adjust ourselves to live in Mars. Today we are fighting for things which we got easily. ஸோ எதெல்லாம் ஈஸியாக நமக்கு ஏர்த்தில் கிடைச்சதோ அதுக்கெல்லாம் இங்கே நம்ம ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம்.
காற்று தண்ணி எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக ஈஸியாக கிடைச்சிது. பட் ஹியர் we are finding difficult to get them. He continued, in earth you did not need a space suit or an oxygen cylinder. Also the years are longer here. ஸோ தாத்தா தொடர்ந்து என்ன சொல்கிறாரு, ஏர்த்தில் வந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ் சூட்டோ ஆக்சிஜன் சிலிண்டரோ தேவையில்லை. பிகாஸ் காற்று தண்ணி எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக அங்கே இருந்தது. அண்ட் த இயர்ஸ் ஆர் லாங்கர் ஹியர். அப்புறம் டைமும் இங்கே வந்து லாங்கராக இருக்குது. அறிவு செட், எஸ் கிராண்ட்பா, இன் மாஸ் 687 days make a year. So she says, yes, what you said is correct, grandpa. In the earth we need only 365 days to make an year. Whereas here a year consists of 687. இங்கே 687 நாட்கள் தேவை ஒரு வருஷத்துக்கு. He smiled. Ha, yes, you would be 18 years old on earth now. ஸோ இப்போ தாத்தா என்ன சொல்கிறாரு, இந்நேரம் நீ ஏர்த்தில் இருந்திருந்தா உன்னுடைய வயசு 18 இருந்திருக்கும். ஏன்னா அங்கே 365 நாட்கள் தான். இங்கே வந்து ஆல்மோஸ்ட் டபுள் த டேஸ், 687 நாட்கள் இருக்கிறதுனால உன்னுடைய வயசு இங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. Grandpa thought to himself, we destroyed our home, the home that nature had offered us. Now we are trying to make this our home. So already we have destroyed our home. நம்மளுடைய வீடான பூமியை வந்து நம்ம ஒழிச்சிட்டோம். இயற்கை வந்து ரொம்ப அழகான ஒரு வீடு அப்படின்னு சொல்லி பூமியை நமக்கு கொடுத்துருந்தது. ஆனால் நம்ம அதை வீணாக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை நம்மளுடைய வீடு ஆக்கிறதுக்கு பிளானட் மாஸ், அங்கே எதுவுமே பூமியில் இருந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் அதை வந்து நம்மளுடைய வீடாக மாற்றுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தாத்தா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாரு. அறிவு லுக்ட் அட் ஹிம் அண்ட் செட். ஸோ அறிவுக்கு வந்து இப்போ தாத்தாவை பார்த்தோன்னே தெரிஞ்சுது அவர் பாவம் பூமியை பற்றிய சிந்தனையில் இருக்கிறாருன்னு. டோன்ட் வரி கிராண்ட்பா, the scientists are trying to terraforming of Mars like the earth. So now the girl tries to console the grandfather. So தாத்தா வந்து கொஞ்சம் ஆறுதல் சொல்கிறதுக்கு இந்த பொண்ணு முயற்சி பண்ணுறா. ஸோ அவள் என்ன சொல்கிறா, கவலைப்படாதீங்க, சயின்டிஸ்ட் நம்மளுடைய விஞ்ஞானிகள்லாம் என்ன செய்கிறாங்க, ஏர்த்தில் எப்படியெல்லாம் இருந்ததோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து மாஸுக்கு கொண்டு வர்றதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. terraforming of Mars, which means making the Mars equivalent to Earth. He said, true, but nothing can be Earth. Earth is our home. ஸோ இப்போ தாத்தா என்ன சொல்கிறாரு, உண்மைதான், நீ சொல்கிறது உண்மைதான், ஆனால் ஏர்த் மாதிரி எதுவுமே வர முடியாது, ஏர்த் தான் நம்மளோட வீடு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, ஓகே லெட் அஸ் லீவ் திஸ் நவ் ஃபார் நவ். இப்போ இந்த விஷயத்தை இதோட நம்ம விட்டுடலாம். டுடே வி ஷுட் செலிப்ரேட். So all the way I have come down to celebrate your birthday. Let us go for celebration. Here ends the second part of the lesson. Let us recall what we have studied in this second part of the lesson. In this second part of the lesson, grandfather explains that the fruits and vegetables found here are artificial. Even the water is found by burning the fuel. But in the earth, water is received from rain. Besides, it is free too. He continues to say that space suits and oxygen cylinders were not necessary in the earth. Then he compares the days of the Mars with that of the earth. 687 days make an year in Mars. At the end, the granddaughter consoles her grandfather that scientists are trying to make the planet Mars suitable for humans to live by terraforming. Hope you would have understood this lesson. Thank you for watching this video. Like, share, subscribe to our channel. Thank you. Om Sai Ram.